அதாவது சீனா இதில் சீனா முந்துகிறது. தங்க அரசியல் சீனாவும் ரஷ்யாவும் முந்தினாலும் சீனாவுக்கு தான் முதலிடம். இதில் என்ன செய்கிறது சீனா? சீனாவின் மாஸ்டர் பிளான் என்னவென்றால், தற்போது உலக அளவிலே தங்கத்தை நுகர்வதிலே இந்தியாவை விட அதிகம் இருப்பது சீனா தான். சீனா என்ன செய்கிறது என்றால், சீனாவின் அதிரடி மாஸ்டர் பிளான் 5 முக்கிய புள்ளிகளை கொடுத்திருக்கிறோம். தங்கம் வாங்குங்கள், தங்கம் வாங்கி வீட்டிலே குவித்து வையுங்கள் என பொதுமக்களுக்கு சீனா மறைமுக உத்தரவு, அறிவுரை, ஆலோசனை கொடுத்து, உத்தரவாக கூடவில்லை, அறிவுரை, ஆலோசனை. நீங்க தங்கம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய, ஏன்னா தங்கம் தான் எதிர்காலம், வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என பொதுமக்களுக்கு சீன அரசாங்கமே வெளிப்படையாக கூறியிருக்கிறது. உத்தரவாக அல்ல, அறிவுரையாக, ஆலோசனையாக சொல்லியிருக்கிறது. என்றால் இனிமேல் டாலர் பொருளாதாரத்தை நம்பியிராமல் இருக்க சீனா முடிவு செய்ய, டாலரிலே வேண்டாம், தங்கத்திலே பண்டமாற்று முறை போன்று தங்கத்திலே பரிமாறுவோம். நீங்கள் எனக்கு இவ்வளவு 1000 கிலோ வெங்காயம் அனுப்பினால் நான் 1 கிலோ தங்கத்தை உங்களுக்கு அனுப்புவேன் என்ற வகையிலே தங்கத்திலே பண பரிமாற்றம் என்ற வகையிலே பண்ட பரிமாற்றம் போது தங்க பரிமாற்றம் மூலமாக பொருளாதாரத்தை நடத்துவோம் என்ற வகையிலே சீனா தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறது. பொதுமக்கள் தங்கமாய் குவிப்பது குறித்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா போன்ற வங்கிகள் வெளிப்படையாக பரப்புரை, விழிப்புணர்வு பரப்புரைகளை நடத்துகிறது. அவேர்னஸ் கேம்ப்ஸ் நடத்துகிறார்கள். தங்கம் ஏன் வாங்க வேண்டும், தங்கத்தினால் என்ன பலன், இப்போது நாம் போட்டது போல அந்த கிராஃபை போட்டு இவ்வளவு விலை உயர்ந்திருக்கிறது, எனவே தங்கத்தின் முதலீடு செய்யுங்கள், தங்கத்தை வாங்கி குவியுங்கள் என அவர்களே தெரிவிக்கிறார்கள். அதாவது பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா போன்ற மிகப்பெரிய வங்கிகள் வெளிப்படையாக தெரிவிக்கும் போது மக்களிடம் ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை வரும், தங்கத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதை சீனா திட்டமிட்டு செய்ய ஆரம்பித்திருப்பதால் சீனாவினுடைய நுகரும் பலன் இந்தியாவை விட கிடுகிடுவிட உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா தான் அதிக அளவு தங்கத்தை வாங்குகின்ற நாடு. தற்போது அதை தாண்டி சீனா சென்று கொண்டிருக்கிறது. அதே போன்று தங்க இறக்குமதியை ஊக்குவிப்பதற்காக பல சலுகை திட்டங்களை சீனா அறிவித்திருக்கிறது. சலுகைகளை கொடுக்கிறார். தங்கத்தின் இறக்குமதியை நீங்கள் வாங்குங்கள், நாங்கள் உங்களுக்கு பல சலுகைகளை தருவோம் என கூறுகிறார். அதே போன்று இன்சூரன்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் சீனாவில் இருக்கின்றன, பொதுத்துறை நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களை தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள், முதலீடு செய்தால் தங்கத்தை நீங்களும் நிறைய வாங்குவீர்கள் என்ற வகையிலே தங்கத்திலே முதலீடு செய்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக உலகினுடைய 15% தங்கத்தை தற்போது சீனா தன் கைவசம் வைத்திருக்கிறது. உலகத்தில் தற்போது உள்ள தங்கத்திலே 15% தங்கம், கிட்டத்தட்ட ஒரு 25,000 டன் தங்கத்தை சீனா ஒட்டுமொத்தமாக தன் கைவசம் வைத்திருக்கிறது. எனவே சீனா தங்கத்தை குவிக்க ஆரம்பித்திருப்பது டாலரை மறைமுகமாக வீழ்த்துவதற்காக. இந்த தங்க மார்க்கெட்டை, தங்கத்தை கையில் எடுத்திருக்கிறது சீனா தன்னுடைய மாஸ்டர் பிளானாக. சீனா இப்படி செய்கிறால் ரஷ்யா சற்று வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது. ரஷ்யா தங்கத்தை விட வெள்ளியை, சில்வரை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? இதோ காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறோம், அந்த காரணங்களை பார்ப்போம். ரஷ்யா வெள்ளியை வாங்குவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்று பார்த்தால், அவர்களும் அமெரிக்காவின் டாலர் மதிப்பை குறைக்க வேண்டும். அதற்கு ரஷ்யா இது போன்ற தங்கம், வெள்ளியை எல்லாம் வாங்கி குவியுங்கள் என அவர்களும் பொதுமக்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். ஊக்கப்படுத்துவது மட்டும் இல்லாமல் ரஷ்ய வரலாற்றிலேயே முதன்முறையாக தங்கத்தை விட வெள்ளியை அதிக அளவில் வாங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் வெள்ளியின் பயன்பாடு என்பது பணத்துக்காக, நகைக்காக, முதலீட்டுக்காக மட்டுமல்ல, தொழிலக பயன்பாடு. பல இடங்களில் மாத்திரையிலிருந்து அணு ஆயுதங்கள் வரை அனைத்திலும் வெள்ளியினுடைய பயன்பாடு மிக மிக முக்கியம். வெள்ளி மிக முக்கியமான ஒரு கனிமம். எனவே அதனுடைய பயன்பாடு அனைத்திலும் இருக்கிறது. எனவே அவற்றுக்கு தேவை அதிகமாக இருப்பதால் வெள்ளியை, ஏற்கனவே ரஷ்யாவிலே தங்க சுரங்கங்கள் நிறைய இருக்கின்றன, வெள்ளி சுரங்கங்கள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் அவற்றை டிஸ்டர்ப் செய்யாமல் வெளியிலிருந்து வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கு. வெள்ளியை அதிக அளவு, சில்வரை அதிக அளவு வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கு ரஷ்யா. இது தங்கம், அதற்காக தங்கம் வெள்ளி வாங்குவதற்காக மட்டும் $500 மில்லியன் பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறது. 2024-26 இந்த 2 ஆண்டுகளிலே, கடந்த ஆண்டிலிருந்து தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற ரஷ்யா 24-26 2 ஆண்டுகளிலே $500 மில்லியன் பட்ஜெட்டிலே ஒதுக்கி, வெளிப்படையாக பட்ஜெட்டிலே ஒதுக்கி தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கி குவியுங்கள் என கூறியிருக்கிறது ரஷ்யா. எனவே சீனா தங்கத்தில் மாஸ்டர் பிளான் போட்டு அமெரிக்காவுக்கு செக் வைக்கிறது. ரஷ்யா வெள்ளியை வாங்கி அமெரிக்காவுக்கு செக் வைப்பது மட்டும் இல்லாமல் உலக அளவில் வெள்ளியை வெள்ளியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிக்கிறது ரஷ்யா. இந்த 2 நாடுகளும் இப்படி முந்திக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது உண்மையிலேயே தங்க அரசியல் உலக அளவிலே தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.